இந்த கிளாஸ்ல நம்ம நேச்சுரல் ப்ராசஸ் லிமிட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நேச்சுரல் ப்ராசஸ் லிமிட் இல்லைன்னா கண்ட்ரோல் லிமிட் இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டேட்டால இருந்து வருது. அண்ட் இதை வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் த ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டேட்டால வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரியல் டைம் வேல்யூஸா இருக்கு. அதனாலே இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராசஸ் லிமிட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய வேரியேஷனையும் ஐடென்டிஃபை பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரோல் லிமிட்டாக செட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோவர் கண்ட்ரோல் லிமிட். இதை நம்ம வந்து யூசிஎல் அண்ட் எல்சிஎல்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். இதுவே ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது. இதை வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் த கஸ்டமர்னு கூட சொல்லலாம். இந்த வேல்யூஸை பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனால கஸ்டமரோட அப்ரூவல் இல்லாமல் சொந்தமாக சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த லிமிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட ஆக்சுவல் டார்கெட்டாக இருக்கு. அண்ட் இந்த ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து அதை சுற்றி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அதை வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படி பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்மளால நல்லா கொடுக்க முடியும். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ் வந்து கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை வந்து பூர்த்தி பண்ண முடியாட்டா அது வந்து டிஃபெக்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதனாலே ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்னா இன்டெண்டட் ரிசல்ட் இல்லைன்னா ரெக்யூர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ்ல இருந்து வரும். அது ஆக்சுவலாக கஸ்டமர்னால டிஃபைன் பண்ணப்படுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டையும் நம்ம அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அண்ட் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்னு ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். இந்த அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அண்ட் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் நம்ம வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவோம். இதுல இருந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு ப்ராசஸ்ல கண்ட்ரோல் லிமிட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த ப்ராசஸ் வந்து அந்த கண்ட்ரோல் லிமிட்டுக்குள்ள இல்லாட்டா அந்த ப்ராசஸ்னால கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட் வந்து மீட் பண்ண முடியாது.